Hey guys, நான் வினோத். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டைம் அண்ட் ட்ரையல். ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் வந்து எஜுகேஷன் லோனை பற்றி வீடியோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்தியாவில் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, என்ன ப்ராசஸ் அது, யாரெல்லாம் எலிஜிபிள், அண்ட் பாரோயிங் லிமிட் என்ன இருக்கும், அண்ட் அதுக்கான டைம்லைன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எஜுகேஷன் லோன் அப்படின்னா என்ன, ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணுன்னா படிக்கிறதுக்காக கடன் வாங்கிட்டு போகிறது தாங்க எஜுகேஷன் லோன். இது எங்கெல்லாம் கொடுப்பாங்க, அதாவது எஜுகேஷன் லோன் எங்கெங்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் செகண்ட் வந்து நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ். ப்ரைவேட் பேங்க்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், லைக் இந்த HDFC, ICICI, ஸோ அந்த மாதிரியான ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது. நேஷ்னலைஸ்ட் பேங்க்ஸ்னால் கவர்மெண்ட் பேங்க்ஸ் லைக் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது SBI, கனரா பேங்க், இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ், பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஸோ இவங்கெல்லாம் வந்து நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ். ஸோ இதில் எந்த டைப் ஆஃப் பேங்க்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ரைவேட் பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட எல்லாமே சிம்பிளாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், ப்ராசஸிங்லாம் ரொம்ப குயிக்காக பண்ணி தருவாங்க, மேபி இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதுவே நம்ம நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ், அதாவது கவர்மெண்ட் பேங்க்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப லென்த்தி ப்ராசஸ் இருக்கும், ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்குவாங்க ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, மேபி அவங்கக்கிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான் எஜுகேஷன் லோனை பற்றி ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில விஷயங்கள், ப்ளஸ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் என்னோட லோன் அப்ளிகேஷன் வந்து எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் நம்ம ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நம்மக்கிட்ட யாராவது வந்து லோன் அப்படின்னாலே நம்ம முதல்ல கேட்குற வார்த்தை என்ன, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு தான் கேட்போம். ஸோ இந்த எஜுகேஷன் லோனை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6%லேருந்து 13% வரைக்கும் வேரி ஆகுது. பட் ஆவரேஜாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 8%லேருந்து 10% வரைக்கும் தாங்க மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் பண்ணுறாங்க. திஸ் இன்க்ளூட்ஸ் போத் ப்ரைவேட் ஆஸ் வெல் அஸ் நேஷனலைஸ்ட் பேங்க்ஸ். ஸோ யாரெல்லாம் இந்த எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எதர் இந்தியாவிலேயோ இல்லை வெளிநாட்டிலேயோ போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இந்த எஜுகேஷன் லோனை அப்ளை பண்ண முடியும். இது வந்து எதர் நீங்கள் UG படிக்கிறதுக்காகவும் அப்ளை பண்ணலாம், இல்லை போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறதுக்காகவும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதாவது எதர் நீங்கள் பேச்சுலர்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம், இல்லை நீங்கள் மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் லோன் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று வந்து செக்யூர்ட் லோன், இன்னொன்று வந்து அன்செக்யூர்ட் லோன். செக்யூர்ட் லோன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பொருள் எதையாவது பிளெட்ஜ் பண்ணிவிட்டு, அதாவது அடகு வச்சுட்டு அது மூலியமாக நீங்கள் லோன் அப்ளை பண்ணலாம். அன்செக்யூர்ட்னா நீங்கள் எந்த விதமான விஷயத்தையும் நீங்கள் பிளெட்ஜ் பண்ணாமல், அதாவது அடகு வைக்காமல் நீங்கள் லோன் வாங்குறது தாங்க அன்செக்யூர்ட் லோன். எதையுமே பிளெட்ஜ் பண்ணாமல் லோன் தராங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது. அதாவது அப் டு 7.5 lakhs வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும்தான் வந்து அன்செக்யூர்ட் லோன் தராங்க. இதுக்கு வந்து உங்களோட பேரண்ட்ஸும் வந்து பாரோவராக இருக்கணும். பட் இதுக்காக கொலாட்ரல், அதாவது எந்த விதமான ப்ராப்பர்ட்டியோ இதெல்லாம் வந்து நீங்கள் எதையுமே பிளெட்ஜ் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த பேங்க்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டோட கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அப் டு 7.5 lakhs வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அன்செக்யூர்ட் லோன் தராங்க. அண்ட் 7.5 lakhsக்கு மேலே நீங்கள் வந்து செக்யூர்ட் லோன் தாங்க எடுக்க முடியும். ஒரு சில பேங்க்ஸ் வந்து அன்செக்யூர்ட் தராங்க, பட் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக இருக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி நேஷ்னலைஸ்ட் பேங்க்ஸ் எல்லாருமே வந்து செக்யூர்ட் லோன் மட்டும்தான் ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த செக்யூர்ட் லோனுக்கு கொலாட்ரல் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரும் இருக்குது. நீங்கள் என்னென்னலாம் செக்யூரிட்டியாக காட்டலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மோஸ்ட்லி உங்களோட ப்ராப்பர்ட்டி, அதாவது எதர் லேண்டோ வீடோ அது மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டி நீங்கள் காட்டலாம். அதை தவிர FD, அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் ஆர் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் நீங்கள் காட்டலாம். ஈவன் ஷேர்ஸ், ஈக்விட்டி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் ஈவன் நீங்கள் கோல்டை கூட பிளெட்ஜ் பண்ணலாம். ஸோ செக்யூர்ட் லோனை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் ப்ராப்பர்ட்டி மட்டும் காட்டினா போதுமா, எனக்கு லோன் கொடுத்துருவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக எஜுகேஷன் லோனை பொறுத்த வரைக்கும், அதாவது செக்யூர்ட் எஜுகேஷன் லோனை பொறுத்த வரைக்கும் 2 விதமான வெரிஃபிகேஷன் நடக்கும். ஒன்று வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் கேப்பபிலிட்டி, ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட். அண்ட் செகண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளோட மெரிட் ஆஸ் வெல் அஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற கோர்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டியோட கிரெடிபிலிட்டி. இது ரெண்டுத்தையுமே அவங்க எவாலுவேட் பண்ணுவாங்க. ப்ராப்பர்ட்டி ஓகே, ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ என்ன, நம்ம வாங்குகிற லோனுக்கு அது ஒர்த்தா, ஸோ அந்த மாதிரியான வேலிடேஷன்லாம் பண்ணுறாங்க, ரைட், ஓகே. அது என்ன கோர்ஸையும் நம்மளோட மெரிட்டையும் என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபாரின் எஜுகேஷனுக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது நீங்கள் எக்ஸாம்ஸ் எடுக்கணும், லைக் GRE, TOEFL ஆர் IELTS. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எடுக்கணும் இல்லையா. ஸோ இந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களோட மெரிட்டை டிஃபைன் பண்ணும். ஸோ அதை பேஸ் பண்ணியும் ப்ளஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற கோர்ஸ் அண்ட் எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்க, எந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறீங்க அப்படிங்கிறத வந்து ஜாயிண்ட்டாக எவாலுவேட் பண்ணுவாங்க. கோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன எவாலுவேட் பண்ணுவாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதாவது இப்போ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற கண்ட்ரி வந்து மோஸ்ட்லி எல்லோரும் போகக்கூடிய கண்ட்ரியா,
எல்லாருமே வைட் ஸ்ப்ரெட்டாக படிக்கக்கூடிய கோர்ஸை தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களா, அண்ட் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற யூனிவர்சிட்டி வந்து ரெக்கக்னைஸ்டு யூனிவர்சிட்டி, அதாவது அந்த நாட்டோட கவர்மெண்ட்டால் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட யூனிவர்சிட்டியா இப்படின்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற கோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான கோர்ஸா, அதுக்கு வந்து ஈஸியாக வேலை கிடைக்குமா, ஸோ அப்படிங்கிற மாதிரியும் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம அந்த கோர்ஸ் எடுத்து படித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை கிடைக்கணும் இல்லையா, வேலை கிடைச்சா தானே லோனை திரும்ப கட்ட முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த மாதிரி கோர்ஸ் சம்மந்தப்பட்ட எவாலுவேஷனும் பேரலாக பண்ணுறாங்க. ஸோ ஈவன் என் கேஸில் கூட நான் லோன் அப்ளை பண்ணும்போது சப்ளை செயின் படிக்கிறேன்னு சொல்கிறீங்க, நெதர்லாண்ட்ஸ் போகிறீங்க. நெதர்லாண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுறதில்ல, எல்லாருமே கனடா, ஆஸ்திரேலியா, யூகே இங்கே தான் போவாங்க. ஸோ நெதர்லாண்ட்ஸ் சூஸ் பண்ணுறீங்க, அங்கே உங்களுக்கு வேலை கிடைக்குமா, ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு என் சைட்லேருந்து நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தேன். அண்ட் முக்கியமாக நம்மளோட ஜஸ்டிஃபிகேஷன் வந்து ஃபேக்சுவலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன், நெதர்லாண்ட்ஸில் வந்து ராட்டர்டாமில் படிக்கிறேன். ராட்டர்டாமில் தான் வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் போர்ட் இருக்குது, அங்கே அவ்வளோ லாஜிஸ்டிக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த கோர்ஸ் படித்தேன்னா இந்த சப்ளை செயின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரோல்ஸ்லாம் வந்து எனக்கு அந்த நாட்டில் ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபேக்சுவல் ஜஸ்டிஃபிகேஷன் நம்ம கொடுக்கணும். அண்ட் மோரோவர் நம்ம எவ்வளோ கதை சொன்னாலும் பேங்க் வந்து அவங்களோட வேலிடேஷன் மெத்தட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க அதை வச்சு அவங்க செக் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுக்கு டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பை டிஃபால்ட்டாக நீங்கள் போன உடனே முதல் ஸ்டெப்பு லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிடுவீங்க. அடுத்தது வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன, உங்கள் ப்ராப்பர்ட்டியோட சேல் டீட் வேணும், அதாவது நம்ம பத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை கொடுக்கணும். அடுத்தது பேங்க் வந்து அவங்களோட லாயர்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி மேலே இருக்க ஒரு லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்குவாங்க. அண்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பேங்க்கோட ப்ராப்பர்ட்டி வேல்யூவர் அவங்க வந்து நம்மளோட ப்ராப்பர்ட்டியை வேல்யூவேட் பண்ணி ஓகே இவங்க இப்போ 20 lakhs லோன் கேட்குறாங்களா, இந்த வீட்டோட ஒர்த் வந்து 15 lakhs தான், இல்லை 50 lakhs வரைக்கும் போகும். ஸோ அந்த மாதிரி அவங்க எவாலுவேட் பண்ணி நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க பேங்க்குக்கு. அது வந்து நம்ம லோன் அமௌண்ட்டோட அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் அந்த ப்ராப்பர்ட்டியை செக்யூரிட்டியாக அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஆன் தி அதர் சைட் நம்ம கோர்ஸ் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அட்மிஷன் லெட்டர், முக்கியமாக யூனிவர்சிட்டியோட அன்கண்டிஷனல் அட்மிஷன் லெட்டர் வேணும். அண்ட் செகண்ட் வந்து இன்வாய்ஸ் வேணும், அதாவது நம்ம ஃபீஸ் கட்ட போகிறோம் இல்லையா, அதுக்கான இன்வாய்ஸும் வேணும். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து யூனிவர்சிட்டியே மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க அட்மிஷன் ப்ராசஸ்லேயே. இல்லை உங்களுக்கு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு ஒரு மெயில் எழுதி கேட்டிங்கன்னா கூட இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி என்கிட்ட ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டி இருக்குது, பட் அது ஆல்ரெடி மார்ட்கேஜில் இருக்குது, அதை பேஸ் பண்ணி நான் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. பட் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு லோன் ஒன்று வாங்கியிருப்பீங்க. ஸோ இப்போ உங்கள் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வந்து அதிகமாகிட்டு அண்ட் நீங்கள் கேட்குற லோன் அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா தென் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க, ஓகே இந்த வீடோட ஒர்த் இவ்வளோ இருக்குது, அதுக்கு ஆல்ரெடி ஹோம் லோன் அமௌண்ட் இவ்வளோ போயிருக்கு, அதை தவிர ரெசிடுவல் வேல்யூவே வந்து இவங்க கேட்குற லோன் அமௌண்ட்டோட இன்னும் அதிகமாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது மேபி அவங்க லோன் ப்ரொவைட் பண்ணலாம், ப்ரொவைடட் அதை நீங்கள் வந்து சேம் பேங்க்லேயே ப்ராசஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஆல்ரெடி அந்த வீடு வந்து அந்த பேங்க்கில் மார்ட்கேஜில் இருக்குது, அடகில் தான் வச்சுருக்கீங்க. ஸோ ஆல்ரெடி அடகில் இருக்கிற அந்த வீட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் இன்னொரு பேங்க்கில் அடகு வைக்க முடியாது, மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் சேம் பேங்க்லேயே டாப்அப் பண்ணிக்க முடியுமான்னு செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் மேபி யோசிக்கலாம், ஆல்ரெடி வந்து இந்த எஜுகேஷன் லோன் ப்ராசஸ் வந்து ஹோம் லோன் மாதிரி தான், கிட்டத்தட்ட வீடை கொண்டு போய் அடகு வைக்கிறோம், அதுக்கு காசு கொடுக்குறாங்க, அதை வாங்கிட்டு போய் படிக்கிறோம், இது ஹோம் லோனும் எஜுகேஷன் லோனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இந்த ரெண்டு லோனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. முக்கியமாக எஜுகேஷன் லோனில் நிறைய ஆடட் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக இந்த எஜுகேஷன் லோனுக்கு மாரட்டோரியம் பீரியட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது நம்ம கோர்ஸ் பீரியட் ப்ளஸ் ஒரு 6 months ஆர் அப் டு 1 year வரைக்கும் நம்ம இந்த லோனை திருப்பி கட்ட வேண்டாம். ஸோ அப் டு இந்த மாரட்டோரியம் பீரியட் வரைக்கும் நம்மளுக்கு லோன் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது. அந்த பீரியட் முடிகிற வரைக்கும் நம்ம லோன் அமௌண்ட்கான இன்ட்ரெஸ்ட்டை வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக கால்குலேட் பண்ணி மாதம் மாதம் நம்ம பிரின்சிபலோட ஆட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க. இந்த மாரட்டோரியம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் நம்மளோட இனிஷியல் லோன் அமௌண்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஃபுல் லோன் அமௌண்ட்டாக அதை கன்சிடர் பண்ணி அதுக்கு இஎம்ஐ கால்குலேட் பண்ணி நம்மளை பே பண்ண சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை கொஞ்சம் தள்ளி போடுவாங்க, அவ்வளோதான். அண்ட் இந்த மாரட்டோரியம் பீரியட் வந்து ஆப்ஷனல் தான். ஒரு சிலர் வந்து லோன் எடுத்த அடுத்த மாதத்துலேருந்தே ஸ்லோவாக அப்படியே இஎம்ஐயோ இல்லை வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து இந்த மாரட்டோரியம் பீரியடை அவைல் பண்ணிக்குவாங்க. இந்த எஜுகேஷன் லோன் மேக்ஸிமம் எவ்வளோ பீரியட் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப் டு 15 years வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரி, இந்த எஜுகேஷன் லோனில் என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து டியூஷன் ஃபீ, அதாவது நம்ம யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணக்கூடிய டியூஷன் ஃபீ கவர் ஆகும். செகண்ட் வந்து நம்மளோட லிவிங் எக்ஸ்பென்ஸ். எந்த ஒரு கண்ட்ரிக்கு போகிறதா இருந்தாலும் நம்ம ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று காட்டணும் இல்லையா,
ஸோ நெதர்லாண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் சம்வேர் பிட்வீன் 10,000 and 11,000 euros வந்து நம்ம ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் காட்டணும் ஃபார் 1 year. ஸோ அது நீங்கள் லிவிங் எக்ஸ்பென்ஸையும் நீங்கள் உங்களோட லோன் அமௌண்ட்லேயே நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் லிவிங் எக்ஸ்பென்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட கோர்ஸ் பீரியட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பீரியட்க்கு மட்டும்தான் லிவிங் எக்ஸ்பென்ஸை கால்குலேட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண முடியும். அண்ட் முக்கியமாக அந்த லிவிங் எக்ஸ்பென்ஸை நீங்கள் லோனில் இன்க்ளூட் பண்ணணும்னா வெறும் வேர்பலாக சொன்னால் பத்தாது, அதுக்கான எவிடன்ஸை நீங்கள் காட்டணும். அதாவது இந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் உங்களுக்கு தேவை, அதை நீங்கள் பே பண்ண தான் போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸை காட்டணும். இது வந்து எதர் நீங்கள் யூனிவர்சிட்டி கிட்ட கேட்டு அந்த லிவிங் எக்ஸ்பென்ஸை வந்து இன்வாய்ஸ்லேயே கேட்டும் வாங்கலாம். அப்படி இல்லைனாலும் அதுக்கான கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் ஏதாவது இருக்குது, இந்த மாதிரி ஒரு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸை நீங்கள் பேங்க் கிட்ட காமிச்சு நீங்கள் அதையும் உங்களோட லோனில் இன்க்ளூட் பண்ண முடியும். ஈவன் இன் சம் கேசஸ் நீங்கள் வந்து லேப்டாப் வாங்கணும், இல்லை வந்து உங்களோட போர்டிங் எக்ஸ்பென்சஸ் ப்ளஸ் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இதெல்லாம் கூட நீங்கள் உங்கள் லோனில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் முடிஞ்சு நம்ம லோன் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் பேங்க்கே வந்து நம்மளோட லோன் அமௌண்ட்டை யூனிவர்சிட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அதாவது ஃபீஸ் அவங்க யூனிவர்சிட்டிக்கு பே பண்ணிவிடுவாங்க. லிவிங் எக்ஸ்பென்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் கேட்டு வாங்கிக்கலாம். பட் என்னோட கேஸில் வந்து எனக்கு வீசா ப்ராசஸ் பண்ணுறதுக்கு லிவிங் எக்ஸ்பென்ஸ் வந்து யூனிவர்சிட்டி கிட்ட இருந்தால் ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் என் கேஸில் நான் லிவிங் எக்ஸ்பென்ஸ் ப்ளஸ் ஃபீஸ் ரெண்டுத்தையுமே நான் வந்து யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிட்டேன். அண்ட் தென் நான் நெதர்லாண்ட்ஸ் வந்து டச் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்னோட லிவிங் எக்ஸ்பென்ஸை நான் ரிட்டர்ன் வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நான் வந்து ஒரு 4 to 5 பேங்க்ஸ் நான் அப்ரோச் பண்ணியிருந்தேங்க, போத் ப்ரைவேட் ஆஸ் வெல் அஸ் நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ். எல்லாருமே வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக 30 to 45 days வரைக்கும் ஆகும் அப்படின்னு தாங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு இந்த என்டையர் ப்ராசஸ் வந்து வெறும் 10 days தாங்க எடுத்துச்சு, அதுவும் ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில். இதை பற்றி நான் ஹவ் ஐ மைக்ரேட்டட் டு நெதர்லாண்ட்ஸ் வீடியோவில் கூட பேசியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இது எப்படி 10 days பண்ண முடிஞ்சது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நான் அப்ரோச் பண்ண அந்த பேங்க்கோட மேனேஜர் வந்து ரொம்ப தங்கமானவங்க. அவங்க பேர் வந்து சுஷிலா மேடம். அவங்க வந்து ரொம்ப பர்சனல் எஃபர்ட்ஸ் எடுத்து என்டையர் ப்ராசஸையும் வந்து வித்தின் 10 days முடிச்சு கொடுத்தாங்க. ஈவன் அவங்க 5 to 7 days முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சம் இன்டர்னல் பேப்பர் ஒர்க்னால ஒரு 10 days வரைக்கும் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்குக்கு கிட்டத்தட்ட ரெக்கார்ட் பிரேக்கிங் டைம்லைன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க மட்டும் இல்லைனா அந்த இன்டேக்கு கண்டிப்பாக என்னால் போயிருக்கவும் முடியாது. அண்ட் லைஃப்பில் எல்லாமே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த வீடியோ மூலிமா நான் சுஷிலா மேடம்க்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எந்த பேங்க் அப்படின்னு கேட்டாதீங்க, ஒரு சில லீகல் ரீசன்ஸ்க்காக நான் வந்து அந்த பேங்க்கோட நேமை நான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. பட் ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க் இவ்வளோ ஷார்ட் லீட் டைமில் ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க முக்கியமாக நான் இதை சொன்னேன். ஸோ இப்போ எனக்கு வந்து லோன் அமௌண்ட் 85% தான் அப்ரூவ் ஆச்சு. பாக்கி 15% வந்து நான் என்னோட சேவிங்ஸில் தான் பே பண்ண வேண்டியது இருந்தது. அண்ட் இப்போ லோன் ப்ராசஸில் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து ஒரு பேங்க்குக்கும் லோன் அமௌண்ட்டை பொறுத்தும் இந்த எக்ஸ்பென்சஸ் வேரி ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா நான் இன்னொரு வீடியோ இதை பற்றி டீட்டெயிலாக பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த இந்த எஜுகேஷன் லோன் ப்ராசஸ் வந்து எல்லா பேங்க்லேயுமே ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தாங்க இருக்கும். மேபி ஒரு சில பேங்க்கில் வந்து அந்த ரெக்குவயர்மெண்ட் கொஞ்சம் வேரி ஆகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் இருக்குது, டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் நெட்வொர்க்கில் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலும் வளரும், நம்மளோட முயற்சி எல்லாரையும் போய் சேரும். அண்ட் நம்ம சேனலோட சோஷியல் மீடியா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தட் நான் அடுத்ததாக போஸ்ட் பண்ணுற புது வீடியோஸ், புது கண்டென்ட்ஸ் உங்களை உடனே வந்து சேரும். Until then, stay safe, stay connected. Bye.